வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தங்கச்சிக்கு அல்லது அக்காவுக்கு ஆடி வெள்ளியில் அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, செய்ய வேண்டிய முக்கியமான ரகசியம்னு சொல்லலாம். அதை ஆடி வெள்ளி அன்று திருமணமான உடன் பிறந்த சகோதரியை அண்ணன் வீட்டுக்கு அழைத்து அல்லது தம்பி இருந்தால் தம்பி வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு வேணுங்கிறத மாங்கல்ய பொருள் செஞ்சு அவங்களுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பாடு செஞ்சு போட்டு அதோட இனிப்போட சேர்த்த சாப்பாடு செஞ்சு கொடுத்து புத்தாடை நம்மளால் என்ன முடியுதோ புடவை 500 1000 200 100 அந்தளவுக்கு இருக்கிற நம்ம கையில் என்ன இருக்கோ அதுக்கேற்றது ஒரு புடவை, மஞ்சள், குங்குமம், வளையல், பூ, தாலிக்கயிறு மற்றும் வெற்றிலை பாக்கு அதனுடன் தட்சணை நம்மளால் என்ன முடியுதோ 500 1000 101 501 11 ரூபா வைங்க உங்களால் முடிஞ்சது தட்சணை அப்படி வச்சு மாங்கல்ய பொருள் நம்மளால் என்ன முடியுதோ கொஞ்சமாக இருந்தாலும் சரி நிறையா இருந்தாலும் சரி அந்தளவுக்கு அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு பிடித்தமான இனிப்போடு உணவளித்து அவங்களோட ஆசையை பெற்று வந்தால் அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் அடைவீங்க. வாழ்க்கையில் உள்ள தடையெல்லாம் நீங்கும். கர்ம வினைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் நீங்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் குலதெய்வத்தின் அருளும் லட்சுமி கடாட்சமும் குடும்பத்தில் நிலச்சி நிற்குங்கிறது ஒரு ஐதீகம். வீட்டில் பிறந்த பிள்ளைங்க மனம் உடைஞ்சு போகக்கூடாது. மனசார அண்ணன் 10 ரூபா செஞ்சாலும் மனசார வாங்கிக்கிட்டு மன நிறைவோடு அவங்கள வாழ்த்திட்டு போனாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு என்னன்னைக்கும் பஞ்சம் வராதுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வருஷாந்தரமுமே ஆடி வெள்ளி எந்த வெள்ளியாக இருந்தாலும் சரி செய்யலாம். அதை விட ஆடி பூரத்தன்னைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அம்மனுக்கு வளைகாப்பு ஆடி பூரத்தில் தான் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவாங்க. அதனால் உங்களால் முடிஞ்சதை ஆடி வெள்ளியில் கூட பிறந்த பிள்ளைங்களுக்கு செய்யுங்க. அதாவது கல்யாணம் ஆன பிள்ளைங்களுக்கு தான் இதை நான் சொல்கிறது. வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கிடையாது. கல்யாணம் ஆகி கணவன் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு. அதுவும் பச்சை புடவை எடுத்து கொடுப்பது நம்ம குடும்பம் ரொம்ப பசுமையாக இருக்கும் அப்படின்னு நம்பி அந்த பச்சை புடவை பச்சை வளையல் அந்த மாதிரி செய்வாங்க பிள்ளைங்களுக்கு. அதோட பூ, மல்லிகைப்பூ, வாசமுள்ள பூ இப்படி வாங்கி கொடுங்க. நம்ம குடும்பம் ரொம்ப செழித்து வளரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.